டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கிளாஸ் 8ல் சயின்ஸ் சாப்டர் 2 மைக்ரோ ஆர்கானிசம் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபோ. ஓகே, மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னா என்ன? நாம் நார்மலாக நம்ம லைஃப்பில் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ்னு நிறைய லிவிங் ஆர்கானிசமாக பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ நம்மளை சுற்றி இருக்க கண்ணுக்கே தெரியாத நம்மளால் நார்மலாக பார்க்க முடியாத லிவிங் ஆர்கானிசம் நிறையவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரெட் எடுத்துக்குவோம். இந்த பிரெட்டை வந்து ஒரு 2-3 டேஸ் நம்ம சாப்பிடவே இல்லை வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதில் என்ன அப்சர்வ் பண்ணுவோம்? அதில் ஒரு கிரேயிஷ் ஒயிட் கலர் பேச்சஸ் வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா? இந்த கிரேஸ் ஒயிட் கலர் பேச்சஸ் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுமே தவிர அதில் குட்டி குட்டி மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ எப்படி தெரியும், எப்படி இதை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா மேக்னிஃபைங் கிளாஸ் மூலியமாக பார்க்கலாம். சம் அதர்ஸை வந்து மைக்ரோஸ்கோப் மூலியமாக தான் நம்மளால் பார்க்க முடியும் இல்லையா? சரி, ஓகே. ஏன் இதை வந்து நம்மளால் பார்க்க முடியாதுன்னா, ஏன்னா இதோட சைஸ் வந்து ரொம்பவே டைனி சைஸில் இருக்கும், ரொம்பவே சின்னதாக இருக்கும். இதை வந்து வெறும் கண்ணால் பார்க்க முடியாது, சம் எக்யூப்மெண்ட்ஸ் உதவியோட மட்டும்தான் பார்க்க முடியும். அதுதான் வந்து மேக்னிஃபைங் கிளாஸ், அதர்ஸ் வந்து மைக்ரோஸ்கோப். ஓகேவா? இதனால தான் இதை வந்து மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் மைக்ரோப்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, மைக்ரோ ஆர்கானிசம் வந்து 4 மேஜர் குரூப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அது என்னென்னா பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவா, ஆல்கா. ஸோ இது எல்லாமே மைக்ரோ ஆர்கானிசம். இதை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப் உதவியோட மட்டும்தான் பார்க்க முடியும். ஓகே, வைரஸ் இருக்குது, இதுவும் மைக்ரோஸ்கோபிக் தான். ஆனால் இது என்னன்னா மற்ற மைக்ரோ ஆர்கானிசம்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு ஹோஸ்ட் ஆர்கானிசம் தேவை. அந்த ஹோஸ்ட் ஆர்கானிசத்தோட இன்சைட் செல்லில் மட்டும்தான் இது வந்து ரீப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து இது வந்து அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, வைரஸ்னால நமக்கு காமனாக வரக்கூடிய டிசீஸ்ன்னு பார்த்தோன்னா கோல்டு, இன்ஃப்ளூயன்ஸா, காஃப், இது மாதிரியான இந்த மாதிரி வைரஸ் நோயெல்லாம் நம்மளுக்கு வரும். சீரியஸான நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போலியோ, சிக்கன் பாக்ஸு, இந்த மாதிரியான நோயெல்லாம் வந்து வைரஸ்னால வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிசென்ட்ரி, மலேரியா, இந்த மாதிரியான நோயெல்லாம் வந்து புரோட்டோசோவானாலையும், டைஃபாய்டு, டியூபர்குலோசிஸ் இதெல்லாம் வந்து பாக்டீரியா டிசீஸாகவும் இருக்குது. ஓகே, இந்த சாப்டரில் வந்து மைக்ரோ ஆர்கானிசமுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, பாக்டீரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாக்டீரியா வந்து ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். இது டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் ஷேப்ஸில் இருக்குது. ராட் ஷேப், ஸ்பெரிக்கல் ஷேப், ஸ்பைரல் ஷேப், கமா ஷேப்னு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது. காக்கஸ், விப்ரியோ, பேசிலஸ், பைரிலம் இதெல்லாம் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஆல்கா ஃபங்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது யூனிசெல்லுலர் ஆர் மல்டி செல்லுலர் ரெண்டுமே வந்து இருக்கும். ஃபங்கைக்கு எக்ஸாம்பிளாக வந்து நம்ம புக்கில் பிரெட் மோல்டு, பேரமீசியம் அண்ட் ஆஸ்பெர்கிலஸ் கொடுத்துருக்காங்க. மஷ்ரூம் கூட ஒரு ஃபங்கை தான், ஆனால் வந்து இதை வந்து நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும். ஸோ இது வந்து மைக்ரோஸ்கோபிக் கிடையாது, மேக்ரோஸ்கோபிக். ஓகேவா? அதாவது ஆஸ்பெர்கிலஸ் அண்ட் மஷ்ரூம்ஸ் வந்து மேக்ரோஸ்கோபிக். தென் புரோட்டோசோவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம புக்ஸில் வந்து பேரமீசியம், அமீபா வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆல்கே, இதுவும் வந்து யூனிசெல்லுலர் அண்ட் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து கிளாமிடோமோனஸ் அண்ட் ஸ்பைரோகேரா வந்து கொடுத்துருக்காங்க. கிளாமிடோமோனஸ் வந்து யூனிசெல்லுலர் அண்ட் ஸ்பைரோகேரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மல்டி செல்லுலர். ஓகேவா? ஓகே, இந்த மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே எங்கே தான் வாழும் அப்படின்னா எல்லா விதமான கிளைமேட்லேயும், எல்லா விதமான என்விரான்மெண்ட்லேயுமே அது வாழும். ஐஸ் கோல்டு கிளைமேட்டாக இருக்கட்டும், ஹாட் ஸ்ப்ரிங் கிளைமேட்டாக இருக்கட்டும், டெசர்ட்டாக இருக்கட்டும், மார்சிலேண்டாக இருக்கட்டும், அதாவது சதுப்பு நிலம், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே வந்து இது உயிர் வாழக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? இன்க்ளூடிங் அதாவது ஹியூமன் பாடிஸ்லையும் இருக்கும், மேபி அதர் மைக்ரோ ஆர்கானிசம்லையும் இது வந்து ஃப்ரீயாக வந்து லிவ் பண்ணும். ஓகேவா? ஓகே, மைக்ரோ ஆர்கானிசம்னா என்ன அப்படிங்கிறத வந்து நான் இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ வந்து அது வந்து நம்ம லைஃப்பில் என்ன மாதிரியான இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது நம்மளுக்கு எப்படி பெனிஃபிஷியலாக இருக்குது, நம்மளுக்கு எப்படி ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எப்படி ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து வேரியஸ் பர்பஸில் வந்து நம்மளுக்கு யூசேஜாக இருக்குது. அதாவது ப்ரிப்பரேஷன் ஆஃப் கர்ட், பிரெட், கேக் இதெல்லாம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் வந்து ஆல்கஹால் ப்ரொடக்ஷன்லேயும் யூசேஜாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா என்விரான்மெண்ட் கிளீனிங்கில் வந்து இது வந்து ரொம்ப மெயினாகவே இருக்குது இல்லையா? ஆர்கானிக் வேஸ்ட்டை வந்து ஹார்ம்ஃபுல்லேருந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக மாற்றி கொடுத்து அக்ரிகல்ச்சரில் யூசேஜாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சாயில் ஃபெர்டிலிட்டிக்காக நைட்ரஜன் ஃபிக்சேஷன்லையும் இது வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. ஓகே, மேக்கிங் ஆஃப் கர்ட் அண்ட் பிரெட். இப்போ வந்து கேர்ட் மேக்கிங்கில் இது எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கேர்டில் வந்து லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிற வந்து மைக்ரோப்ஸ் இருக்குது. மில்கில் வந்து லாக்டோஸ் அப்படிங்கிற வந்து ஆசிட் இருக்குது. இது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஓகே, வார்ம் மில்கில் நம்ம லைட்டாக கேர்ட் போட்டு
ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கேர்டாக ஃபார்ம் ஆகிருக்கும். எப்படி அப்படின்னா அந்த கேர்ட் லைட்டாக போடுவோம் இல்லையா, அந்த லாக்டோபேசிலஸ் வந்து மில்கில் வந்து மல்டிபிள்ஸாக இன்க்ரீஸ் ஆகி அது கேர்டாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இப்படி தான் பாக்டீரியா வந்து கேர்ட் ஃபார்மேஷனில் வந்து நம்மளுக்கு உதவுது. ஓகே, பிரெட் மேக்கிங்கில் வந்து ஈஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, எப்படி அப்படின்னா ஒரு பவுலில் மாவு எடுத்துக்கிறோம், அதில் சம் சுகர் சேர்த்துட்டு வார்ம் வாட்டர் சேர்த்துட்டு ஈஸ்ட் லைட்டாக சேர்த்துட்டு அதை பெனஞ்சு வச்சுருவோம் இல்லையா. 2-3 ஹவர்ஸ் கழித்து பார்த்தோன்னா அந்த டஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேவா, எப்படி இது நடக்குது அப்படின்னா அந்த டஃப்பில் வந்து ரேப்பிடாக அந்த ஈஸ்ட் வந்து ரீப்ரொடியூஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடை கேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த ரெஸ்பிரேஷனில். ஓகேவா, ஸோ இது கேஸுங்கிறனால, கார்பன் டை ஆக்சைடு கேஸுங்கிறனால அந்த டஃப் வந்து உப்பி வருது இல்லையா. உப்பி வந்து எப்படி பலூனில் காற்று உதையில அது இன்க்ரீஸ் ஆகுமோ அது மாதிரி இந்த டஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸஸ் வந்து குட்டி குட்டி போர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி அந்த கேஸ் வந்து எஸ்கேப் ஆகி வெளியில் போயிடும். ஸோ அதனால தான் அந்த குட்டி குட்டி போர்ஸ்லாம் வந்து ப்ரெட்டில் பார்த்தோன்னா இருக்கும். இப்படி தான் வந்து பிரெட் மேக்கிங்கில் ஈஸ்ட் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, கமர்ஷியலாக மைக்ரோப்ஸ் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா லார்ஜ் ஸ்கேலில் ஆல்கஹால், ஒயின், அசிட்டிக் அதாவது வினிகர்லாம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண யூஸ் ஆகுது. ஈஸ்ட் வந்து கமர்ஷியலாக ஆல்கஹால், ஒயின் ப்ரொடக்ஷன் பண்ண யூஸ் ஆகுது. ஓகே, இந்த ஈஸ்ட் வந்து எப்படி க்ரோ ஆகுது, எங்கெல்லாம் க்ரோ ஆகுதுன்னு பார்த்தா நேச்சுரல் சுகர்ஸ் லைக் கிரெயின்ஸ், அதாவது லைக் பார்லி, வீட்ஸ், ரைஸ், க்ரஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் இதிலலாம் வந்து அது வந்து க்ரோ ஆகுது. ஓகேவா, ஓகே, ஒரு கிளாஸில் 500 ml வாட்டர் எடுத்துக்குவோம். அதில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்குவோம். அதில் 1/2 ஸ்பூன் வந்து ஈஸ்ட் பவுடர் சேர்த்துக்குவோம். ஸோ இப்போ என்ன ஆகும், கீப் இட் கவர் பண்ணி வார்ம் பிளேஸில் வச்சுட்டோம். ஒரு 4 to 5 ஹவர்ஸ் கழித்து பார்த்தோன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆல்கஹால் ஸ்மெல் வந்து இதில் வந்து வரும். ஓகேவா, ஸோ இது எப்படி வருது அப்படின்னா சுகர் ஹேஸ் பீன் கன்வெர்டட் இன்டு ஆல்கஹால் பை ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட்னால சுகர் என்னவா கன்வெர்ட் ஆகுது, ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா, இதை தான் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதை வந்து லூயிஸ் பர்ஸ்டர் வந்து 1857 இந்த ஃபெர்மெண்டேஷனை வந்து டிஸ்கவர் பண்ணார். ஓகேவா, ஓகே, இப்போ மைக்ரோ ஆர்கானிசம் மெடிசனலில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, நம்ம டாக்டர் கிட்ட போவோம் இல்லையா. ஸோ அவங்க வந்து சம் ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸ், கேப்சூல்ஸ், இன்ஜெக்ஷன் இது எல்லாமே வந்து சச்சஸ் பென்சிலின் அதோடைய தான் இருக்கும். ஓகேவா, இது எல்லாத்துக்குமே என்ன சோர்ஸ், எதோட சோர்ஸ்னால இதெல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம். ஓகே, இந்த டேப்லெட்ஸ்னாலலாம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த டேப்லெட்ஸை வந்து இந்த மெடிசின்ஸை வந்து நம்ம சாப்பிடும்போது இது போய் என்ன ஆகும்னா டிசீஸ் கேசிங் மைக்ரோ ஆர்கானிசமை வந்து அதோட க்ரோத்தை வந்து ஸ்டாப் பண்ணும், இல்லாட்டினா அதை கில் பண்ணும். ஓகேவா, ஸோ இந்த மெடிசின்ஸை தான் என்ன சொல்கிறோம், ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தீஸ் மெடிசின்ஸ் கில் ஆர் ஸ்டாப் க்ரோத் ஆஃப் த டிசீஸ் கேசிங் மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது நோய் விளைவிக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரிகளை வந்து கொன்றுது. ஸோ ஓகே, இதை தான் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போலாம் நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துகள்லாம் வந்து பாக்டீரியா அண்ட் ஃபங்கை மூலியமாக வந்து நிறையா ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெப்டோமைசின், டெட்ராசைக்ளின் அண்ட் எரித்ரோமைசின் இது வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ், அதாவது ஃபங்கை அண்ட் பாக்டீரியா மூலயமா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து வேறு எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை சரி பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் டேப்லெட்ஸ் வந்து டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் நம்மளாக எடுத்துக்கக்கூடாது. சம்டைம்ஸ் வந்து டாக்டரே வந்து 5 டேஸ்க்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதியிருந்தாங்கன்னா அதில் வந்து நம்ம 2 டேஸ்லேயே நம்மளுக்கு அது அந்த வியாதி சரியாயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அதை விட்டுறக்கூடாது. அதை கரெக்டாக போட்டோன்னா தான் அந்த மைக்ரோப்ஸ் வந்து சரியாக வேலை செய்யும். சம்டைம்ஸ் வந்து 5 டேஸ்க்கு கொடுத்ததை 7 டேஸ்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மைக்ரோப்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க குட் மைக்ரோப்ஸை அழிக்கவும் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து வேக்சின். நம்ம உடம்புல டிசீஸ் கேரியிங் மைக்ரோப்ஸ் என்ட்ரு ஆகும்போது நம்ம பாடி தானாகவே ஆன்டிபாடிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து அந்த மைக்ரோப்ஸோட ஃபைட் பண்ணி அதை கில் பண்ணும். ஓகேவா, நம்மளோட வேக்சினில் டெத் அண்ட் வீக்கெண்ட் மைக்ரோப்ஸை தான் நம்ம ஹெல்த்தி பாடிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது என்ன பண்ணுன்னா அது வந்து மைக்ரோப்ஸோட ஃபைட் பண்ணக்கூடிய அந்த சூட்டபிள் ஆன்டிபாடிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, ஒன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம பாடியில் அந்த ஆன்டிபாடிஸ் வந்து ரிமைன்ஸ் ஆகி இருக்கும். இது வந்து டிசீஸ் கேசிங் மைக்ரோப்ஸ் வந்து எப்போ வேணாலும் திரும்பி வரலாம் இல்லையா. ஸோ அதோட எதிர்த்து போராடுறதுக்காக இது நம்ம பாடியிலே இருக்கும். இப்படி தான் வந்து வேக்சின் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா, ஓகே, காலரா, டியூபர்குலோசிஸ், ஸ்மால் பாக்ஸ், ஹெப்படைட்டிஸ் மாதிரியான நிறையா விதமான நோய்க்கு வந்து வேக்சினேஷன் ஒரு தீர்வாகவே இருக்குது. தென் 1798 எட்வர்ட் ஜென்னருங்கிறவர் தான் ஸ்மால் பாக்ஸுக்கு வேக்சினை வந்து டிஸ்கவர் பண்ணார். நெக்ஸ்ட், இன்க்ரீஸிங் சாயில் ஃபெர்டிலிட்டி. சம் பேக்டீரியா பார்த்தோன்னா சாயிலில் நைட்ரஜனோட கண்டென்ட்டை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி சாயிலோட ஃபெர்டிலிட்டிக்காக அந்த நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுது இல்லையா. ஸோ அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை சாயிலில்
அதோட ஃபெர்டிலிட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணுது. ஸோ இந்த மைக்ரோப்ஸை நம்ம காமனாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்ஸர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கிளீனிங் த என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்டை க்ளீனாக வச்சுக்கிறதுல மைக்ரோப்ஸ் என்ன மாதிரியே உதவுது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ லார்ஜ் அமௌண்ட்டில் டெத் ஆர்கானிக் மேட்டர் வந்து சம் பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்தோம்னா அது அங்கே வந்து இருக்காது, டிஸப்பியர் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம் இந்த ஆர்கானிக் வேஸ்ட்டை வந்து என்ன பண்ணுன்னா இது சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக டீக்ரேட் பண்ணும். டீக்ரேட் பண்ணிவிட்டு அகைன் அது வந்து சாயிலுக்கு வந்து ஃபெர்டிலிட்டி கொடுக்குறனால திரும்ப வந்து அது வந்து பிளான்ட்டுக்கு யூசேஜாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து என்விரான்மெண்ட்டை க்ளீனாக வச்சுக்கிறது. ஓகே, இவ்வளோ நேரம் ஃப்ரெண்ட்லி மைக்ரோ ஆர்கானிசம் பற்றி பார்த்தோம். இப்போ ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம். இது நிறைய வழிகளில் மைக்ரோ ஆர்கானிசம் ஹியூமன் பீயிங்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ்க்கு டிசீஸ் கேசிங்காக இருக்குது. ஓகேவா, நோய் விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த மைக்ரோ ஆர்கானிசம் தான் நம்ம பேத்தோஜன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா, இந்த பேத்தோஜன் வந்து ஹியூமன்ஸோட உடம்புல ப்ரீத் பண்ணும்போது ஏர் வழியாகவும், ட்ரிங்க் பண்ணும்போது வாட்டர் வழியாகவும், அண்ட் சாப்பிடும்போது ஃபுட் மூலமாக கூட என்ட்ரு ஆகும். ஓகேவா, ஸோ ஒரு இன்ஃபெக்டட் பர்சன்லேருந்து ஹெல்த்தி பர்சனுக்கு வந்து டிசீஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிறது தான் நம்ம வந்து கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து காலரா, காமன் கோல்டு, சிக்கன் பாக்ஸ், டியூபர்குலோசிஸ் இதெல்லாம் வந்து காமனாக இருக்க கம்யூனிகபிள் டிசீசஸாக இருக்குது. ஓகேவா, நார்மலாக கோல்டு ஸ்னீஸ் உள்ளவங்க தும்முவாங்க இல்லையா, அப்படி தும்மும்போது அந்த சின்ன ட்ராப்லெட்ஸில் தௌசண்ட்ஸ் ஆஃப் வைரஸ் வந்து ஏரில் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்படி ஸ்ப்ரெட் ஆகும்போது ஹெல்த்தி பர்சனை வந்து அவங்க ப்ரீத் பண்ணும்போது மேபி இன்ஃபெக்ஷன் ஆகலாம். ஓகேவா, சம் இன்செக்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கூட இது என்னவாக இருக்குது, டிசீஸ் கேசிங் மைக்ரோப்ஸாக இருக்குது. இதை தான் வந்து கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் ஆஃப் த சர்ச் கேரியராக நம்ம ஹவுஸ் ஃப்ளை எடுத்துக்கலாம், அதாவது ஈக்கல். ஸோ இந்த ஈக்கல்லாம் என்ன பண்ணுன்னா கார்பேஜ், அதாவது குப்பையில் அனிமல் அதாவது அனிமல் வேஸ்ட்லலாம் போய் உட்காரும்போது அதில் வந்து அந்த பேத்தோஜன் வந்து அது பாடியில் வந்து ஸ்டிக் ஆகிக்கிறோம் இல்லையா, தென் அது வந்து என்ன ஆகும், அன்கவர்டு ஃபுட்டில் வந்து உட்காரும். அப்படி உட்காரும்போது அந்த பேத்தோஜன் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். அதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து மேபி சிக் வந்து ஏற்படலாம், நம்மளுக்கு வந்து நோய் உண்டாகலாம். ஓகேவா, ஸோ இதுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா அன்கவர்டு ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது, நல்லா கவர் பண்ணப்பட்ட ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் கேரியர் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபீமேல் அனோப்ளஸ் மஸ்கிட்டோ. இது வந்து மலேரியா நோயை உண்டாக்குது. அதே மாதிரி ஃபீமேல் எய்டஸ் மஸ்கிட்டோ வந்து டெங்கு வைரஸை கேரியர் பண்ணிட்டு வருது. ஓகேவா, ஓகே, மஸ்கிட்டோனால இந்த மாதிரி நோய்கள்லாம் பரவுது இல்லையா. ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா வாட்டரில் தான் வந்து மஸ்கிட்டோஸ்லாம் ப்ரீட் பண்ணும் இல்லையா. ஸோ வந்து எங்கேயுமே வாட்டர் தேங்கி இருக்காமல் நம்ம சரௌண்டிங்லாம் ரொம்ப க்ளீனாக ட்ரையாக வச்சுக்க ட்ரை பண்ணணும். ஓகே, மைக்ரோப்ஸ்னால அனிமல்ஸில் என்ன மாதிரியான நோய் உண்டாகுது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப டேஞ்சரஸான, ஹியூமன்ஸுக்குமே டேஞ்சரஸான ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற நோய் வந்து பாக்டீரியம்னால பரவுது. ஓகேவா, இதை வந்து ராபர்ட் கோச் அப்படிங்கிறவங்க வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. பேசிலஸ் ஆந்த்ரசிஸ் அப்படிங்கிறது வந்து அதோட பாக்டீரியமோட நேம். அடுத்த நோய் பார்த்தோம்னா ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ். இது வந்து கேட்டில் டிசீஸாக இருக்குது. இது வந்து வைரஸ்னால வந்து உருவாகுது. ஓகேவா, ஓகே, மைக்ரோப்ஸ்னால பிளான்ட்ஸ்லையும் டிசீஸ் ஏற்படும். ஓகேவா, இதனால என்ன ஆகுதுன்னா வீட்டு, ரைஸு, பொட்டேட்டோ, சுகர் கேன், ஆரஞ்ச், ஆப்பிள் எக்ஸெட்ரா இது மாதிரியான கிராப்ஸோட ஈல்டுலாம் வந்து என்ன ஆகுதுன்னா டிசீஸ்னால ரெடியூஸ் ஆகுது. ஸோ இந்த பிளான்ட்ஸ் டிசீஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து இதுக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி இதை கில் பண்ணுவாங்க. ஓகேவா, தென் ஃபுட் பாய்சனிங். ஓகே, ஃபுட் பாய்சனிங் அப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம நல்லா சாப்பிட்ருப்போம், ஒரு விருந்துக்கு போயிருப்போம், நல்லா சாப்பிட்ருப்போம், தென் வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு வாமிட் சென்சேஷன் இருக்கும், தலைவலிக்கும், இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் நடக்கும். தென் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோன்னா டாக்டர் வந்து ஃபுட் பாய்சனிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது ஏன் நடக்குது அப்படின்னா சம் ஆர்கானிசம் என்ன பண்ணுது, ஃபுட்டை கூட ஸ்பாயில் பண்ணும். சம் மைக்ரோப்ஸ் வந்து நம்ம ஃபுட்டில் வந்து க்ரோ ஆகி அதை வந்து ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறனால நம்ம ஃபுட்டு வந்து பாய்சனஸாக வந்து மாறுது. ஓகேவா, இது வந்து சீரியஸாக டெத் லெவலுக்கு கூட போக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபுட் பாய்சனிங்கை தடுக்க தான் நம்ம வந்து ஃபுட் ப்ரிசர்வேஷன் பண்ணுறோம். ஓகேவா, ஃபுட் ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம கிரைன்ஸை எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறத சாப்டர் 1ல் நம்ம பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி ப்ரெட்டு வந்து மாய்ஸ்ட் ப்ரெட்டு வந்து ஃபங்கஸ் அட்டாக் ஆகுதுங்கிறதையும் பார்த்தோம். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம ஃபுட்டை வந்து ஸ்பாயில் பண்ணுது. ஸ்பாயில் பண்ணி அதில் என்ன எமிட் பண்ணுது அப்படின்னா பேட் ஸ்மெல்லை வந்து உருவாக்குது. அப்புறம் அதோட டேஸ்ட்டை வந்து பேடாக மாற்றுது, அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆக்கிடுது.
ஸோ காமனாக ப்ரிசர்வேட்டிங் மெத்தட் வந்து நம்ம வீட்டிலலாம் என்ன பண்ணுறோம் மைக்ரோ ஆர்கானிசம் அட்டாக் ஆகாமல் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஓகே, காமன் மெத்தட் அப்படின்னு பார்த்தோன்னா சால்ட் அண்ட் எடிபிள் ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எடிபிள் ஆயில்ஸ் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடியது. இது ஒரு காமன் கெமிக்கல்ஸ் ஜென்ரலாக நம்ம ப்ரிசர்வேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை தான் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சால்ட் அண்ட் ஆசிட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து பிக்கிள்ஸில் மைக்ரோப்ஸ் அட்டாக் ஆகாமல் இருக்க யூஸ் பண்ணுறாங்க. சோடியம் பென்சோயேட் அண்ட் சோடியம் மெட்டாபிசல்பேட் வந்து ஒரு காமனான ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஜாம்ஸ் அண்ட் குவாசஸில் கூட இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் ப்ரிசர்வேஷன் பை காமன் சால்ட். ஸோ காமன் சால்ட்டை யூஸ் பண்ணி எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறாங்க மீட்டு அண்டு ஃபிஷ்ஷை வந்து காமனாக நார்மல் சால்ட் போட்டு அதை ட்ரையாக வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ ரொம்ப நாளைக்கு மைக்ரோப்ஸ் அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நார்மலாக உப்பு யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து ஆக்சுவலாக ஆம்லா, மேங்கோ இதுலேயுமே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தட். தென் ப்ரிசர்வேஷன் பை சுகர்ஸ். ஸோ சுகரால் கூட நம்ம ப்ரிசர்வ் பண்ண முடியும். ஜாம்ஸு, ஜெல்லிஸு, ஸ்குவாசஸ்லலாம் சுகர் வந்து யூஸ் பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. சுகர் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட மாய்ஸ்டர் கண்டென்ட்டை வந்து எடுத்துரும். ஸோ ரொம்ப நாளைக்கு அது வந்து அந்த ஃபுட்டு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஓகேவா? தென் ப்ரிசர்வேஷன் பை ஆயில் அண்ட் வினிகர். ஆயில் அண்ட் வினிகர் யூஸ் பண்ணி பிக்கிள்ஸ்லாம் வந்து பாக்டீரியா அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க, ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. ஏன்னா பாக்டீரியா வந்து இந்த சூழ்நிலையில் வந்து அது லிவ் பண்ணாது. ஓகேவா? ஸோ வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு, ஃபிஷ்ஷு, மீட்டு இதெல்லாம் கூட அடிக்கடி இந்த மெத்தடில் தான் வந்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. ஹீட் அண்ட் கோல்டு ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட் மூலமும் மைக்ரோப்ஸை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும். இப்போ பாலை வந்து ஹீட் பண்ணுறோம் இல்லையா? ஹீட் பண்ணும்போது அதில் மெனி மைக்ரோப்ஸ் வந்து கொல்லப்படுது. அதே மாதிரி ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கும்போது ஹெவி கூலிங்னால அந்த மைக்ரோப்ஸ் வந்து டெத் ஆயிரும். ஓகேவா? ஓகே, அப்படின்னா பேக்கெட்டில் வரக்கூடிய அந்த மில்க் வந்து ஏன் வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து பாஸ்டரைஸ்டு மில்க். ஓகேவா? அதாவது மில்கை வந்து பாயிலிங் பண்ணாமல் 70 டிகிரி செல்சியஸில் 15 to 30 செகண்டுக்கு ஹீட் பண்ணிவிட்டு சடன்லியாக சில் பண்ணி ஸ்டோர் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்படி பண்ணுறனால மைக்ரோப்ஸோட க்ரோத் வந்து அதிகமாகாமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும். தென் வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஏர்டைட் பேக்கெட்டில் சீல்டு பண்ணி சோல்டு பண்ணுவாங்க. ஸோ இது மூலியமாகவும் மைக்ரோப்ஸ் வந்து அந்த ஃபுட்டை அட்டாக் ஆகாமல் நம்மளால் பாதுகாக்க முடியும். ஸோ ஸ்டோரேஜ் அண்ட் பேக்கிங் வந்து இன்னொரு மெத்தடாக இருக்கும். ஓகேவா? தென் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். இதை பற்றி நம்ம 6th 7th ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதாவது நைட்ரஜன் ஃபிக்சேஷனில் லெகுமினஸ் பிளான்ட்ஸ் வந்து எப்படி இன்வால்வ் ஆகுது அப்படின்னு. அதாவது லெகுமினஸ் பிளான்ட்ஸோட ரூட்டில் வந்து ரைசோபியம் பாக்டீரியம் வந்து வாழும் இல்லையா? இந்த ரைசோபியம் வந்து அட்மாஸ்பியரில் உள்ள நைட்ரஜனை சோலுபிள் ஃபார்மாக மாற்றி சாயிலுக்கு ஃபெர்டிலிட்டி கொடுக்கும். இதை வந்து பிளான்ட்ஸ் வந்து டேக் பண்ணிக்கும். இப்படிங்கிறத வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இது ஒரு மெத்தட் நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு. இதை தான் நம்ம வந்து சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு 7th நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லையா? அனதர் பார்த்தோன்னா லைட்னிங் மூலியமாகவும் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நடக்கும். எப்படி அப்படின்னா நம்ம வந்து இடி இடிக்கும்போது லைட்னிங் வரும் இல்லையா? மின்னல் வரும் இல்லையா? அப்போ வந்து அட்மாஸ்பியரில் ஹை டெம்பரேச்சர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஹை டெம்பரேச்சர்னால நைட்ரஜன் கேஸ் வந்து ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி தென் வந்து அது நைட்ரஜன் காம்பவுண்டாக மாறுது. தென் இந்த நைட்ரஜன் காம்பவுண்ட் வந்து என்ன ஆகும்னா ரெயின் வாட்டரில் டிசால்வ் ஆகி மழை பெய்யல நேச்சுரலாகவே சாயிலில் வந்து என்ட்ரு ஆகும். ஸோ இப்படி தான் வந்து லைட்னிங் மூலியமாக நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நடக்குது. ஓகேவா? ஓகே, நிறைய வழிகளில் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நடந்தாலும் நம்மளோட அட்மாஸ்பியரில் நைட்ரஜன் வந்து இன்னமும் ரிமைன்ஸ் கன்ஸ்டன்ட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எப்படி? அதாவது ஏன் வந்து நைட்ரஜன் வந்து குறையவே இல்லை, இன்னும் அட்மாஸ்பியரில் வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து ரொம்பவும் லெஸ் ஆகாமல் ரொம்பவும் கூடாமல் கன்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நைட்ரஜன் சைக்கிள். ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஓகே, நம்மளோட அட்மாஸ்பியரில் 78% நைட்ரஜன் கேஸ் தான் இருக்குது. நம்ம லிவிங் ஆர்கானிசத்துக்கு மெயினாக இருக்கக்கூடிய ப்ரோட்டீன், குளோரோஃபில், நியூக்ளிக் ஆசிட், விட்டமின்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து முக்கியமான ஒரு ஆதாரமாக நைட்ரஜன் கேஸ் வந்து இருக்குது. ஓகே, அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் இருக்கு இல்லையா? இதை வந்து பிளான்ட்ஸோ அனிமல்ஸோ டைரெக்டாக எடுத்துக்க போகிறதில்ல. சர்டன் பாக்டீரியாஸ் அதாவது ரைசோபியம், ப்ளூ கிரீன் ஆல்கே இதுதான் வந்து அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை சோலுஃபுல் ஃபார்மாக மாற்றி நைட்ரஜன் காம்பவுண்டாக சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ அனதர் பார்த்தோன்னா லைட்னிங் மூலியமாகவும் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ஆகுது. ஓகே, அட்மாஸ்பியரில் உள்ள நைட்ரஜன்லாம் இப்படி வந்து சாயிலில் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுது இல்லையா?
தென் வந்து எப்படி பேக் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பாக்டீரியாஸ் என்ன பண்ணுதுன்னா சாயிலில் இருக்க அந்த நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸை கேஸ் ஃபார்முக்கு மாற்றி திருப்பி வந்து பேக் பண்ணுது ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து அட்மாஸ்பியரில் உள்ள நைட்ரஜன் வந்து கன்ஸ்டன்ட் லெவலில் அதிகமாகவும் ஆகாமல் கம்மியாகவும் ஆகாமல் கன்ஸ்டண்ட்டாக இருக்குது ஓகேவா. இதுதான் வந்து நைட்ரஜன் சைக்கிள். இதோட நம்ம சாப்டர் வந்து முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.